ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொரியல் 65 எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோவக்காய் 65 செய்கிறதுக்கு கோவக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த குழி கரண்டி அளவில் நான் 2 கரண்டி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அரை கரண்டி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். அதனால் அரை கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோவக்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து அதில் வந்து நம்ம மசாலாவில் உப்பு இருக்கனால நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாமே அந்த கோவக்காய் உள்ளே இறங்கும். இந்த பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் லைட்டாக. இப்போ அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா எண்ணெய் காஞ்சமே நம்ம கோவக்காயை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது கோவக்காயெல்லாம் நார்மலாக வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகள்லாம் சாப்பிடாதுங்க விரும்பி. இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி 65 மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பார்க்கவே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக, அதாவது க்ரீன் அண்ட் ரெட் கலரில் நல்லா இருக்கிறனால அது பார்த்தாலே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மொறுமொறுன்னு வர அளவுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கார்னிஷ்காக அதே எண்ணெயில் நான் பொரித்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். தேங்க்யூ.